ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கூட இருக்கிறார், கிருபை வைக்கிறார், தயவை கட்டளையிடுகிறார். என்ன ஆழமான அர்த்தமுள்ள அழகான வார்த்தைகள் இவைகள். ஒருவேளை நம்மில் சிலர் இந்த நாட்களில் இருளான பள்ளத்தாக்கின் நடுவில் நடந்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையே ஒரு சிறைவாசம் போல உணரலாம். சிறைவாச வாழ்க்கையை அனுபவிக்க நாங்கள் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறை என்பது எப்போதுமே ஒரு இடமாக இருக்க வேண்டிய அர்த்தமும் இல்லை. சில நேரங்களில் பயம் ஒரு சிறை, குற்ற உணர்வு, அடிமைத்தனம், அவமானம், மன்னிக்க முடியாத நிலை, நம்பிக்கை இல்லாத நிலை, இதெல்லாம் சிறைவாச வாழ்க்கை தான். இங்கே யோசேப்பு சிறையில் இருந்தார், ஆனாலும் அவர் தனியே இருக்கல, தேவன் கூட இருந்தார். சில வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகள் கடினமாகலாம், ஆனால் தேவன் தம்முடைய சமூகத்தை நம்ம விட்டு அகற்றதில்லை. கிருபை என்கிறது துன்பமே இல்லாத ஒரு நிலை அல்ல. அந்த சூழ்நிலையிலும் அதுக்கு நடுவில் தேவன் நம்மோடு இருக்கிறது தான் கிருபை. இன்றைக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது போல அனுபவம் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நம்ம உயர்த்தி அழகு பார்க்கும்படி தேவ தயவோ திரைக்கு பின்னால் கிரியை செய்து கொண்டிருக்குது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் அவருடைய கிருபையை, அவருடைய தயவை, அவருடைய கருணையை ஒரு நாளும் தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய சிறைவாசம் முடிவு அல்ல. அங்கே தான் நாங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலாக உருவாக்கப்படுகிறோம். நோவாவுக்கு கிருபை பாராட்டின தேவன், போவாசுடைய கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைக்கப்படின தேவன், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி மரியாதை வாழ்த்தின தேவனுடைய தயவு தான் நம்முடைய வாழ்விலும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி கதவுகளை திறக்கும். நாங்கள் விசுவாசத்தோடு தேவனை நம்பும்போது தேவ தயவு என்ற கதவு திறக்கும். தாழ்மையான இடத்தை நோக்கி தான் தேவ தயவு என்ற அந்த நதி பாய்ந்து வரும். பெருமைக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்வின் எல்லா காலங்களிலும் முக்கியமாக கடினமான பாதைகளை நாங்கள் கடக்கும்போது எங்களோடு கூட இருக்கிறோமுடைய தயவுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களை பிரியப்படுத்தக்கூடிய விசுவாசம், தாழ்மையுள்ள இருதயம், உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற கீழ்ப்படிவு, மெய்யான தேவ அன்பால் நிறைஞ்சி உண்மையும் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்து தேவ தயவால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை கேட்டு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.